வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம கொட்டுக்காளி படத்தோட ட்ரெய்லர் தான் பண்ண போறோம். இந்த படம் நம்ம சூரியன் நடிச்சிருக்காரு. ஸோ வித் வேஸ்ட் வீடியோக்குள்ள நம்ம போயிடலாம். ட்ரெய்லர் எடுத்து இப்படி ஆரம்பிக்கிறாங்க. கோழிக்காலில் கல் கட்டி இருக்கு. ஓகே, சிவகார்த்திகேயன் பிரதர். ஏய் வா, இத்தனை ஓவாட்டா? இது வருமானத்துப்பா. என்ன 2 பேரும் சேர்த்து ஏற்றிக்கணும். எங்கள் வீட்டு பிள்ளைக்கு பேய் பிடிச்சிருக்கு. மிரட்டுறதுக்காக பாலமேடு வரைக்கும் போகிறோம். வாவ் கைஸ், நல்லாவே இருக்கு. ஸோ கொட்டுக்காளி வந்து ஒரு பெண் சம்மந்தப்பட்ட படம் நினைக்கிறேன். ஓகேயா, என்ன போட்டிருக்காங்க, கொட்டுக்காளி எடமன் கேர்ள். அந்த கேர்ள் பற்றி போட்டிருக்காங்க. அந்த எடமனுக்கு வந்து அந்த எடமன் தான் வந்து இவளுக்கு ஒரு பிள்ளைக்கு வந்து பேய் பிடிச்சிருக்குன்னு அப்படின்னு நம்ம சூரிய சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். அனாபேன் அவங்க தான் நடிச்சிருக்காங்க போல. ரொம்ப நல்லா இருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, இப்படி ஒரு ட்ரெயிலர் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஒரு மினிமல் வாய்ஸ் ஓவர், மினிமல் சவுண்ட் எஃபெக்டோட ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த கோழியோட சவுண்டை போட்டு ட்ரெயிலர் முடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு பார்க்கறதுக்கு. எனக்கு வந்து சில விஷயத்த வந்து அவங்க மெத்தஃபோரா காட்டும் போது லைக் வாவ் அப்படி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி வந்து நான் நல்லாவே எதிர்பார்க்குறேன் இந்த படத்துக்கு வரவேற்பு சீரியஸா. ஏன்னா எண்ட் ஆஃப் டே என்னதான் வந்து அவார்டை வாங்கி குமிச்சு இருந்தாலுமே, இப்போ இத்தனை அவார்டை வாங்கியிருக்கேன்டா, நீங்க போய் அந்த படத்தை பாருங்க அப்படி சொல்லியிருந்தாலுமே, அந்த படத்தை வந்து தூக்கி நிப்பாட்டுறதும் இறக்குறதும் மக்களுக்கு எல்லாம் தான் இருக்கு. ஏன்னா சில படங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அவார்டு வாங்கியிருப்பானுங்க. ஸோ லைட்டாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், இவ்வளோ அவார்டு வாங்கியிருக்காங்க, என்னதான் அந்த படத்தில் இருக்குன்னு. ஓகேயா, ஆனால் சில படங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த படத்தை வந்து மக்கள் வந்து ஆதரவிக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். மேபி அவங்க புரியாமல் இருக்கலாம், இப்போ புரியாத ஒரு 10 வருஷம் புரியலாம். இதான் ரியாலிட்டி. ஓகேயா, அதுதான் அந்த சேடான விஷயமும் கூட. ஏன்னா என்னை பொறுத்த நான் எப்படி பார்க்குறேன்னா, ஃபெஸ்டிவல் அவார்டுக்காக எடுக்கிற மாதிரி ஒரு படங்களும் இருக்கு, என்டர்டைன் பர்பஸ்க்காக எடுக்கிற படங்களும் இருக்கு. ஸோ கொட்டுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து என்னை பொறுத்தவரை வந்து அது வந்து ஒரு ஃபெஸ்டிவலுக்கான ஒரு மூவியாக தான் இருக்கணும். ஓகே, தென் லைக் ஒரு அவார்ட் வின்னிங் காம்படிஷன் அந்த மாதிரி சொல்லுவாங்க தெரியுமா, அதுக்காக ஒரு படமாக தான் இந்த படைப்பாக தான் இதெல்லாம் இருக்கணும். இப்போ அரண்மனையே நீங்களாம் பார்த்தீங்கன்னா அரண்மனையில் வந்து ஃபெஸ்டிவல் மூவி கிடையாது. ஓகேயா, ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன். அது இந்த கொட்டுக்காளியாக இருக்கட்டும், ஒத்த சற்பாடாக இருக்கட்டும், அப்புறம் இருவினிலாம் இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்பெரிமெண்டல் மூவிஸ். என்னென்னா அதெல்லாம் வந்து ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பி அதை மற்ற விஷயங்களை வந்து செய்வாங்க. ஸோ நான் அப்படியே தான் நான் பார்க்குறேன், இப்படி தான் நீங்களும் பார்க்கணும்னு நம்புகிறேன். ஸோ எனிவே நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஐ திங்க் PS வினோத்ராஜ் இவர் தான் வந்து டைரக்டராக இருக்காரு. சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன். கண்டிப்பாக ஒரு நல்ல வரவேற்பு கொடுக்கும் நம்புகிறேன். என்னை பொறுத்தவரை பெஸ்ட் இந்த கேம் எப்படி ஆடலாம்னா, மினிமல் பட்ஜெட்டில் எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டாக பார்க்கலாம் என்னை பொறுத்தவரை. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த ரேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சூரிய ஃபேன்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃபேன்ஸுக்குலாம் வந்து இதை ஷேர் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் கூட நம்ம 10K அடிக்க போகிறோம். அந்த 10K நீங்களும் இருந்தீங்கன்னா வேலை இருக்கும். இன்னும் வீடியோ பார்க்கலாம். பாய்.